ஹலோ. நான் யாரும் என்னன்னு வேணா உங்க வீட்டுக்கு ரைடு வருது. என்னது? ரைடுப்பா. ரெய்டா? தேவனாத ஃபைல் விஷயமா. இந்த வீட்டில் எப்படி சார் அந்த ஃபைல் இருக்கும்? எனக்கு தகவல் கிடைச்சது பாத்துக்கப்பா. என்னங்க? நம்ம வீட்டுக்கு அந்த ஃபைலை தேடி வராங்களாம் எப்படி? எங்க பணம்? ஆண்டி அம்மா ஈவினிங்கா வீட்டுக்கு வராங்க. மச்சான் என்னடா இது உடனே நீங்க என்னப்பா? எடுத்துட்டு போ. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல இதை இங்கேருந்து எடுத்துட்டு போ. We are from Income Tax Department. Search warrant. நாங்கள் உங்கள் வீட்டை சர்ச் பண்ணோம். நான் சொன்னால் நீங்கள் கேட்கவா போகிறீங்க? நாங்களே நொந்து போயிருக்கோம். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? Sorry for the trouble. ஹலோ. என்ன மச்சான், நான் அனுப்புனாலுங்க ரைடு வந்திருப்பாங்களே. தெரியும்டா, இது உன் வேலையாக தான் இருக்குன்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மச்சி. ஓ, பணத்தை குமரன்ட்டு கொடுத்து வீட்டில் வைக்க சொல்லியிருக்கியா? அநேகமாக நீ குமரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொன்னலடா, நான் வந்துட்டு அந்த 1 கோடி எடுத்துருவேன்னு. பணம் கூட தகுதி பார்த்து தான் மச்சான் தங்கும். உன் ஃபேமிலிக்கே அந்த தகுதி இல்லை. நீ போய் இந்த ஹீரோவெல்லாம் விட்டுட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பார். வாழ்க்கையில் எப்போவுமே ஒருத்தன் ஜெயிக்க பிறந்திருப்பான்டா, அவன்கிட்ட ஒருத்தன் தோக்க பிறந்திருப்பான். நான் ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் மச்சான், பணத்தை காப்பாற்ற முடியல. சாரிடா. அண்ணா நான் தமிழ் பேசுகிறேன். சொல்லுப்பா. அண்ணா எனக்கு ஒரு நம்பரோட லாஸ்ட் 15 நாளோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வேணும், கிடைக்குமாண்ணே? தம்பி, நம்ம இருக்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு 15 நிமிஷத்தில் ட்ரேஸ் பண்ணிடலாம். வந்துருங்க. மச்சான் லாஸ்ட் 15 டேஸாக அவனோட நம்பர் சுவிச் ஆஃபில் தான்டா இருக்குது. அவன் ஆன் பண்ணப்போ அடிக்கடி பேசினது இந்த நம்பர்ஸ் தான். 23 ஃப்ளாட்டோட இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு போச்சு. பாக்கி 23 ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வாங்க. யோ என்னையா நீ? எப்படி நம்ம பேச டீலாம் மற்றவங்களுக்கு தெரியுது? நான் ஏன் சொல்ல போகிறேன்? நீ அனுப்புனதா ஒரு ஆள் வந்தான், ஃபுல் டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு 7 மணி 9 மணியாக மாற்றிட்டு யோ, போகிறோம். யார் வந்து கேட்டாலும் சொல்லிடுவே எல்லாத்தையும். இது ஏமா நம்பரா? இது அவங்க அம்மா நம்பரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணு. என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ண மாட்டியா? ஜென் பில்டர்ஸ். இது அந்த பில்டர் நம்பர் மச்சான், ஜென் பில்டர்ஸ். சரி விடு. இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, நம்ம டீல் இருக்கா இல்லையா? அந்த இடம்லாம் எப்போ போச்சு. நீ சரியான ஆளானு தெரில, இந்த பணம் சரியான பணமானு தெரில. ஏன் வேணா வர்றான் போகிறான். எனக்கு உங்க கூட டீலிங்கே வேண்டாம்ப்பா. இந்த நம்பருக்கு அடிக்கடி பண்ணியிருக்காண்டா. ஹலோ. ஹலோ, யாருங்க? சார் அந்த அந்த பணம் மேட்ரு. எந்த பணம்? அதான் சார் அந்த பிஸ்னஸ்க்கு அந்த பணம். ஹலோ, என்ன பிசினஸ்ங்க? சார் அந்த பணம் சார், பணம் மேட்ரு. யார் நீங்க? சார் எனக்கு கான்டாக்ட் கொடுத்து தான் சார் ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு கான்டாக்ட் கொடுத்தாங்க சார். யார் கொடுத்தா? உங்க பேர் என்ன? அதான் அந்த இவர். ஹலோ, ராங் நம்பர் போன வைங்க. மச்சான் இந்த நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்டா. என்னம்மா ஹேமா டார்லிங், என்ன பண்ணுறீங்க? புருஷனை எப்படி காலி பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறீங்களா? எப்படி? அவன் என்கிட்டருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவானா? இதோ பார், அவன் என்கிட்டருந்து எடுத்துகிட்டு போன பணம் உன் முன்னாள் காதலாம் அசிங்கப்படுறதை நீ பார்க்க முடியலையே. கேட்குறியா? அவன் நொந்து நூலாய் அழுவுறது நீ கேட்குறியா? ஹலோ. என்னப்பா தமிழ், குடும்பமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? உன்னால பாவம் அவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்களோ. பேசு மச்சான் பேசு. உன் காதலி ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருக்கா. மச்சான் ஃபோனை வைடா, உன் ஒய்ஃப் முன்னாடி அசிங்கமாயிடும். என்ன அசிங்கப்படுத்த போறியா? எப்படி கண்ணா? மச்சான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபோனை வை. தேவையில்லாமல் உன் ஒய்ஃப் முன்னாடி அசிங்கப்படாது. ஏய், நீ அசிங்கப்படுத்துறா, நான் பார்க்கணும். நான் சொன்னது தான். நான் ஜெயிக்க பிறந்தவன், நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். மச்சான் உனக்கு அமிர்தாசன்கிற பேர் ஞாபகம் இருக்கு? எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை? மா இங்கே அமிர்தாசன். நீங்கள்? நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன், ஒரு விஷயமா அவரை பார்க்கணும். யார் நீங்கள்? சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை காணோம். அவர் காணாம போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் பேசினவர்கிட்டலாம் விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்படியா? அவர் பேர்? அவர் பேர் தமிழ். தமிழ்ங்கிற பேரில் எனக்கு யாரையும் தெரியாதே. அப்படிங்களா? உங்கள் பேர் தான் சொன்னாங்க. ஐயோ ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு.
தேங்க்யூ. சார் ஆக்சுவலாக நான் பேரை மாற்றி சொல்லிட்டேன். அவர் பேர் அரவிந்த். ஹலோ இதை பாருங்க, அரவிந்த் என் ஃப்ரெண்டு தான், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புங்க. ஏய் அப்பா நம்மள இந்த ரூம்க்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல. வா வேற எங்கயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏய் வா வா அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். சார் குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என்னங்க சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா. வா வா இந்த பக்கம் வாடி. ஏய் நில்லு அந்த ரூம்ல தான் இருப்பாங்க. எதுக்குடா உங்ககிட்ட அவன் பணத்தை கொடுத்தான்? சார் பிசினஸ்க்காக கருப்பு பணத்தை வெயிட்டாக சொன்னார் சார். எனக்கு வெறும் கமிஷன் தான் சார். மச்சான் என்கிட்ட இருந்த 1 கோடி நீ எடுத்துட்ட. ஆனால் உன்கிட்ட இருந்த பாக்கி 4 கோடி இப்போ என் கையில். நான் தான் சொன்னேன்ல ஃபோனை வை, பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்படாதுன்னு. கேட்டியா? அது என்ன சொன்ன? பணம் கூட தகுதி பார்த்து தான் கூட இருக்கும், உன் குடும்பத்துக்கே அது இல்லையா? நீ என் குடும்பம் தானே மச்சான், அதான் பணம் உன் கையை விட்டு போயிருச்சா? நான் உன்கிட்ட தோக்க பிறந்தவனா? மச்சான் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தோக்கலாம், ஃப்ரெஞ்சு தோக்கலாம், கொரியன் தோக்கலாம், ஜாப்பனீஸ் தோக்கலாம், சைனீஸ் தோக்கலாம், இட்டாலியன் தோக்கலாம், ஸ்பானிஷ் தோக்கலாம், ஜெர்மன் தோக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தோக்கவே முடியாதுடா. என்ன 4 கோடி போச்சா? 4 கோடியை விட்டுட்டு 1 கோடி எடுத்துட்டு வந்ததுக்கா இவ்வளோ பந்தா? என் பழைய காதலன் வாய்ஸ் என்னவோ கணீர்னு தான் இருக்கு. உன் வாய்ஸ் தான் காணோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு மேல், உயிருக்கு மேல். நான் இப்போ கிளம்புறேன் ஆண்டி. வரேன் யமுனா. ஏம்மா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? தங்கிட்டு காலையில் போயேன். இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். சரி சரி, உனக்கு இங்கே அவ்வளோ வசதி இருக்காது, பரவாயில்ல. ஐயோ அப்படிலாம் இல்லை ஆண்டி. இரேன், நம்மளும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்ல. சரி இருக்கேன். ஏய் என்னம்மா இங்கே வந்து படுத்துட்டா? இங்கே கொசு கடிக்குமா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள கம்ஃபர்டபுளாக தான் படுத்துருக்கா, கவலைப்படாதீங்க. சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்த்தேன் நீங்கள் பார்த்து அவளோட பெட்டை ரெடி பண்ணுது. அது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் பார்த்துக்கணும்லம்மா. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. உங்கள் மனசில் அவன் மேலே கொஞ்சோண்டு லவ் இல்லை? சே பைத்தியம் மாதிரி பேசாத. இல்லைன்னு சொல்லி. நான் உன்னை மட்டும்தாண்டி லவ் பண்ணுறேன். போதும் ஐ லவ் யூ டி. ஐயோ அப்பாபா, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் இன்னும் உன் வாயிலேருந்து அது கூட கேட்கவே இல்லையே. லவ் யூ. அடேங்கப்பா என்ன ரொமான்ஸ்.
சாப்பிடுங்கடி. இப்படி ஒரு பொழப்பு தேவையா? பூட்டின ரூம்குள்ள பைத்திய மாதிரி உனக்கு நீயே தனியா பேசிட்டு இருக்க. நாங்க ஏன் இன்னும் உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு நீதான் அவங்க அண்ணனை கொன்னேன்னு தெரிஞ்சா பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். என்ன மச்சான், எது நிஜம் எது பொய்னே புரியலையா? எல்லாரும் உன்னை பைத்தியம் பைத்தியம்னு சொல்கிறாங்களா? தனியாக பேசிகிட்டு இருக்கியாமே, நீ ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டாக பார்க்குறது நல்லது மச்சான். ஏன்டா அப்படி பண்ண மாமா? நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? என் குடும்பத்தை இப்படி நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டியடா. அப்படி என்னடா உனக்கு பணத்து மேல ஆசை? அநியாயமா என்னையே கொண்டுட்டியே. வா, என் கூட நீயே வந்துரு. வா வா வாடா வா வாடா. தமிழ், ஏன்டா அடி பண்ணுற? நம்ம எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம்டா. அப்போ நம்மக்கிட்ட என்னடா பணம் இருந்துச்சு? உனக்கு நான் இருந்தேன், எனக்கு நீ இருந்த, நமக்கு எல்லாரும் இருந்தாங்கடா. இப்போ உனக்கு யாரா இருக்கா? எங்கள் எல்லாரையும் விட அப்படின்னடா உனக்கு பணம் பெருசு. உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு நான் வசதியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு இல்லை மச்சான். அந்த ஆஃபீஸர்கிட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துட்டு எங்கள் அப்பா திருடன் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் நீ நிம்மதி இழந்து பைத்தியம் பிடிச்சி நாசமாக போய் தான் அது நடக்கணும்னா தேவையில்ல மச்சான். அதனால எங்கள் அப்பா உயிரின திரும்பியா வந்துட போகுது. நான் பாக்கி பணத்தையும் கொண்டு வந்து உன்ட்டே கொடுத்துட்றேன் மச்சான், நீயே வச்சுக்க. வரேன்டா. அத்தை அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏதோ பணத்தாசையில் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அத்தை. மாமா சூசைட் பண்ணிப்பாருன்னு எதிர்பார்க்கல அத்தை. ஏதோ என் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடலாம் தான் நினச்சேன் அத்தை. ஆனால் மாமா செத்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மச்சான், உன் மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லைடா. என்னை மன்னிச்சிரு மச்சான், என்னை மன்னிச்சிடுறான். நான் பண்ணுறது எல்லாமே கரெக்ட் மாதிரி இருந்துச்சுடா, ஆனால் எல்லாமே தப்பாயிருச்சு. தப்பு பண்ணிட்டேன் மச்சான், சாரிடா. சாரி. கமன். அடடா தமிழ், வாப்பா உட்கார். உங்களோட 5 கோடி ரூபா பணமும் இப்போ என்கிட்ட இருக்குது சார். நாளைக்கு காலையில் தொலைஞ்சு போன ஃபைல் கிடச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். என் வேலையும் திருப்பி கொடுத்துருங்க சார். சாயங்காலமாக நானே பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன் சார். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டீல் பண்ணிப்போம். இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. ஏன்னா இந்த ஃபைலை வச்சு ஒரு 50 கோடி ரூபா நான் பார்த்துட்டேன். ஸோ
என்னால் அந்த ஃபைலை திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால உன் வேலையை என்னால் திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. நீயும் செட்டில் ஆன மாதிரி ஆகும், எனக்கும் இந்த பிரச்சனை முழுசாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னப்பா யோசிக்கிற? நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் 1 கோடி கூட பார்க்க முடியாது. இதை விட அதிர்ஷ்டம் அடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு சார் பணத்தை எடுக்க வீட்டுக்கு ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி 5 கோடியோட நீ முன்னாடி நிற்க கூடாதுன்னா வந்து நின்று அப்புறம் அந்த ஃபைலுக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குமே. என்ன சொல்கிற? நீயும் கஷ்டப்படாமல் செட்டில் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி இருக்கும். எங்கள் அப்பா உயிருக்கு 5 கோடி ரூபா விலை பேசுகிறீங்களா சார்? பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் இருந்துட மாட்டாங்க சார். ஏன் இருக்க மாட்டாங்க? பணத்துக்கு மேலே வேற என்னையா இருக்கு? நாளைக்கு காலையில் ஃபைல் திரும்பி வரணும், என் வேலையும் திரும்பி வரணும். இல்லைண்ணா இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் நினச்சேன்னு உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன். தமிழில் யாராலையும் அழிக்க முடியாது சார். முடிஞ்சதை பார்த்துங்க. இவன் 5 கோடி ரூபா பணத்தை வேணாங்கிறான். இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் வன்முறை தான் சரியாக வரும். ஹலோ, நான் சொன்ன டீலை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் சார். தப்பு பண்ணிட்டீங்க. தம்பி, உன்னை நேற்றே விட்டுறக்கூடாது. எப்படி எஸ்கேப் ஆகிட்டேன். என்னோட அடுத்த மூவில் நீ தப்பிக்கவே முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார், இங்கேயே தான் இருப்பேன். நீங்கள் தான் உள்ளே போக போகிறீங்க. என்ன உள்ளே அனுப்புகிற அளவுக்கு உன்ட்ட என்னடா இருக்குது? சார் அப்படியே கொஞ்சம் உங்கள் டிவி ஆன் பண்ணி நியூஸ் வைங்க. ஆமாம் சார், நடந்தது அப்படியே சொல்கிறேன். ஏன்னா என் மனசாட்சி என்னை கொல்லுது. என்னோட சீனியர் ஆஃபீஸர் மிஸ்டர் பிரகாஷ் குமார் தேவநாத ஃபைலை திருடின பழிய அவரோட அப்பாவி அசிஸ்டண்ட் மிஸ்டர் விஜயராகவன் மேலே போட்டுட்டார். திருட்டு பழியை தாங்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டே இறந்துட்டார். அது இவருக்கு வசதியாக போயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் நம்புறது? எப்படி நம்புறதுன்னா, எல்லாத்துக்கும் தோண போனது நான் தான்மா. நான் தான் ஐ விட்னஸ். எப்படி அவர் என் பக்கம் இழுத்தன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாமே பணம் தான் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த விளையாட்டு தான். உங்கள் 5 கோடி ரூபாய் பணத்தை அவருக்கு லஞ்சமாக கொடுத்து உண்மையை ஒத்துக்க வச்சேன். உங்கள் பணம் உங்களுக்கே யமனா வந்துருச்சு பார்த்தீங்களா? அதிக பணம் ஆபத்தானது சார். குட் பை. முட்டாள், ப்ரெஸ்ல ஏன் இதெல்லாம் சொன்ன? இப்போ நான் மாட்டேன், நீ தானே உள்ளே போவ. சார், நீங்கள் அடித்த 50 கோடி ரூபாயில் எனக்கு 5 லட்சம் தான் கொடுத்தீங்க. அந்த பையன் 5 கோடி ரூபா கொடுத்துருக்கான். என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஜிங்ஜாக் போட்டால் கூட இவ்வளோ பணத்தை நான் சம்பாதிக்க முடியாதுல்ல சார்.